அண்ணாமலை புது கட்சி செய்திகள் பெருசா வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு வேற மத்திய அரசுக்கு எதிராக ஒரு கருத்தும் சொல்லியிருக்காரு. அது மத்திய அரசுக்கு எதிரான கருத்து மாரி தான் தெரியுது. மும்மொழி கொள்கையை ஏன் வந்து கொண்டு வரீங்க? இம்ப்ளிமெண்ட் இந்த சிபிஎஸ்இ விஷயத்துல அவர் பேசுறாருன்னு நெனைக்கிறேன். அதை வேண்டாம் ஏன் எங்க தமிழக மாணவர்கள் மேல நீங்க திணிக்க பார்க்குறீங்கன்றாரு. இந்த கருத்தே பிஜேபிக்கு எதிரான கருத்து போல பார்க்கப்படுகிறது. உங்க பார்வையில அப்படி ஆமா. பிஜேபிக்கு எதிரான மனநிலைக்கு போயிட்டாரா என்ன அவரு அண்ணாமலை? இங்க பிஜேபி இனி வராதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆ, அப்போ இதில போய் மாநில தலைவர் வாங்கி என்ன பண்றது? அதனால நாமே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவோம். தமிழ் தேசிய கட்சி, தமிழர்களுக்கான கட்சி. இது ம், தேவைப்படுது இங்க. ஆ, திராவிட இயக்கம் முடிஞ்சு போச்சு. ம், திராவிட இயக்கம் முற்றுப்பட்டு விட்டது. ம், திமுக முற்றுப்பட்டாலும் திராவிட இயக்கம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ம், அப்போ விஜய்க்கு போட்டியா ஒரு இளைஞனால் கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும். ம், அந்த கட்சி தான் ம். அண்ணாமலை நீண்ட காலமா இப்படி திட்டத்தில் இருக்காரு. சரி. ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். ஆ. தமிழர்களுக்கான ஒரு கட்சியே இல்லையே. ம். சீமான் எங்க அண்ணன் இருக்காருல்ல. அவரு தான் அடுத்தது 31ல 2% வந்துருவார். ஆ 7 3 ஆகி 3 2 ஆகி 1 ஆகி அவர் மட்டும் தலைவரா இருப்பார். வைகோ அடுத்த வைகோ அவர்தான். அடுத்த வைகோ ஆமா. விஜய் வீடு போய் இவர் விஜய்க்கு ஓட்டு போய் அப்ப யார் ஓட்டு போட்டா ஏனி அதெல்லாம் எவனே தெரியல. வைகோ. வைகோ கதை தான். ம். அடுத்த வைகோ சீமான் தான். எழுதி வச்சுங்க. இப்போ இந்த சூழல்ல அண்ணாமலை. அண்ணாமலை ஒரு வலுவா அரசியல் பண்ணக்கூடிய ஒரு தலைவர். ம். ஆ. அண்ணாமலை. அண்ணாமலை. அதாவது தமிழ் தேசிய அரசியல் பண்ண அவர் தமிழ் தேசிய அரசியலே இது தெரியாது. இல்ல சார், அவரு மோடி ஃபாலோவர். ஆமா. மோடியால் ஈர்க்கப்பட்டு தான் அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னவரு, மோடிய அம்போன்னு வுட்டுட்டு, இல்ல மோடிக்கு எதிராவோ ஒரு அரசியல் கட்சி தொடங்குனா, அத பிஜேபி எப்படி சும்மா ரசிக்குமா என்ன? இத எப்படி விட்டுருவாங்களா இல்லைங்க, என்ன? தமிழ்நாட்டுல பிஜேபி எது செஞ்சாலும் ரசிக்காது. ஆமா. தமிழ்நாட்டுல ம். இப்போ விஜய் கட்சியை ஆரம்பிச்ச உடனே காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டார். ம். காங்கிரஸ்ல ம். போய் சேர்ந்துட்டாரு. அதனால தமிழ்நாட்டுல பாஜக இனிமே திரும்பியே பார்க்காது. பாக்காதா? கண்டிப்பா பார்க்காது. சார், வெஸ்ட் பெங்கால புடிச்சிட்டாங்க சார். ஆமா. அடுத்து அவங்க ரேடார்ல தமிழ்நாடு தான் இருக்கு சார். இருக்கு. எப்படி சும்மா அது விட்டுருவாங்க? வாய்ப்பே இல்லை. இங்க அது வெஸ்ட் பெங்கால்ல இந்து முஸ்லீம் ஆ. முஸ்லீம் ஆதரவா எதிரா ம். முஸ்லீம்களுக்கு எதிராக பாஜக, ம். முஸ்லீம்களுக்கு ஆதரவா மம்தா. ம். இப்போ பெரும்பான்மையான இந்து மத துவேஷத்தை உருவாக்கின காரணத்தினால ம். மம்தாங்க காலி. ம். தமிழ்நாட்டில் ம். அதுக்கு வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன் தலித் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிற மாநிலம். ம். பாஜக எத்தனை பல்ட்டி அடித்தாலும் தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை.